வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிலேஷனல் டீகாம்போசிஷன். இப்போது நம்மக்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளை சப்டேபிள்ஸாக பிரிச்சிடும், குட்டி குட்டி டேபிள்ஸாக பிரிச்சிடும். ஓகேங்களா? பிரிச்சுட்டு நம்ம திரும்பவும் அதை ஜாயின் பண்ணி பார்க்குறோம். ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த டேட்டாவும் லாஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம அந்த ரிலேஷனல் டீகாம்போசிஷனில் படிக்க போகிறோம். when decomposing a relation ஒரு டேபிள், இதை நம்ம என்ன பண்ணுறோம் into smaller sub relations. ஸோ குட்டி குட்டி டேபிள்ஸாக பிரிக்கிறோம். it is important to ensure that certain properties are preserved. ஸோ ஒரு டேபிளை நம்ம டீகாம்போஸ் பண்ணுறோம் மல்டிபிள் டேபிள்ஸாக. அப்படி பண்ணும்போது சில விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ப்ரிசர்வ் ஆகிருக்கணும்னு பார்த்துட்டோம்னா, லாஸ்லெஸ் ஜாயின் ப்ராப்பர்ட்டி, டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன் ப்ராப்பர்ட்டி, இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் அதில் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம ஒரு டேபிளை மல்டிபிள் டேபிள்ஸாக பிரிக்கும் போது தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஹெல்ப் என்ஷூர் தட் டீகாம்போசிஷன் டஸ் நாட் லூஸ் எனி இன்ஃபர்மேஷன் ஆர் இன்ட்ரடியூஸ் இன்கன்சிஸ்டன்சி. நம்ம ஒரு டேபிளை ரெண்டாக பிரிக்கிறோம், மல்டிபிள் டேபிள்ஸாக பிரிக்கிறோம்னா, இப்படி பிரிக்கும் போது எந்த ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகக்கூடாது, பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், இன்கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். சரி, இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னது? லாஸ்லெஸ் ஜாயின் ப்ராப்பர்ட்டி. சரி, இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்ஷூர்ஸ் நோ டேட்டா இஸ் லாஸ்ட் ஆஃப்டர் டீகாம்போசிங் த ஒரிஜினல் ரிலேஷன் இன்டு ஸ்மாலர் ரிலேஷன். ஸோ ஒரு பெரிய டேபிள் குட்டி குட்டி டேபிள்ஸ், அதாவது ஒரு பிக் ரிலேஷன் ஸ்மாலர் ரிலேஷன்ஸாக பிரிக்கும் போது எந்த ஒரு டேட்டாவும் லாஸ்ட் ஆகக்கூடாது. அதுதான் லாஸ்லெஸ் ஜாயின் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்துட்டோம்னா, the intersection of the decomposed relations must include a candidate key. அப்போது நம்ம ஒரு 3 டேபிள்ஸ் இருக்குது, பிரித்த டேபிள்ஸ். ஒரு டேபிள்லேருந்து 3 டேபிளை பிரித்தோம் இல்லையா? அந்த 3 டேபிள்லையும் கேண்டிடேட் கீ இன்க்ளூட் ஆகிருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அது திரும்ப ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு டேட்டாவும் லாஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்ன இருக்கணும்? கேண்டிடேட் கீ இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன், கேண்டிடேட் கீனா என்ன, ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்னன்னு ப்ரீவியஸ் லெக்சர்ஸில். சரி, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் லாஸ்லெஸ் ஜாயின் பார்க்கலாம். கன்சிடர் எ ரிலேஷன் ஆர்ஆர். ஸோ ரிலேஷன் பேர் ஆர்ஆர். அதில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, கோர்ஸ் இருக்குது, இன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, கிரேட் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடியில் 3 பேர் இருக்காங்க. கோர்ஸஸ் மேத்து, சயின்ஸு, மேத்து. இன்ஸ்ட்ரக்டர் ஏபிஏ, கிரேட் ஏபிசி. சரி, இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பெரிய டேபிள் இப்போ ரெண்டாக பிரிக்க போகிறோம். we decompose this relation into 2 sub relations. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டூடெண்ட் ஐடி அவங்க சூஸ் பண்ண கோர்ஸ், அதை ரெண்டாக பிரிச்சுக்க போகிறேன். ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ். ரெண்டாவது என்ன பண்ணுறேன்னா, இன்ஸ்ட்ரக்டர் அப்புறம் அதனுடைய கிரேடு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு பிரிச்சிடுறேன். ஆனால் இவங்க 2 பேருக்கும் உள்ள ஏதாவது ஒரு காமன் கேண்டிடேட் கீ இருக்கணும். இப்போ நான் இங்கே கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்னா இங்கேயும் ஏதாவது கோர்ஸ்னு ஒன்று இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை ஜாயின் பண்ணும்போது, இன்டர்செக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு காமனான இந்த கேண்டிடேட் கீ இன்க்ளூட் ஆகிருக்கும். இங்கே கேண்டிடேட் கீ நான் கோர்ஸ்ன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ரெண்டுத்தையும் இந்த கோர்ஸ் காமனாக இருக்குது இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு கோர்ஸ் சூஸ் பண்ணோன்னா அவருக்கு ஐடி, அவருக்கு கோர்ஸ் இருக்கும். என்னென்ன கோர்ஸ்? ஒரு இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட என்ன இருக்கும், அவர் என்ன கோர்ஸ் எடுக்கிறாரு, இன்ஸ்ட்ரக்டர் பேர், அவங்களுடைய கிரேடு. ஹியர் த லாஸ்லெஸ் ஜாயின் ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ரிசர்வ்டு. இப்போ இதில் லாஸ்லெஸ் ஜாயின் ப்ராப்பர்ட்டி பக்காவாக இருக்குது. பிகாஸ் the intersection of 2 tables, ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் கோர்ஸஸில் இருக்குது, அதேமாதிரி இன்ஸ்ட்ரக்டர் கிரேடில் கோர்ஸ் இருக்குது. இதில் கோர்ஸ், இதில் ஸ்டூடெண்ட் ஐடி. இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அதை ஜாயின் பண்ணிடலாம். to them back together without losing information. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுலேயும் ரெண்டுத்துலேயும் அந்த கோர்ஸும் இருக்கிறதுனால இன்னும் பர்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் டிபெண்டன்சியில். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஸ்லெஸ் ஜாயின் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம திரும்பவும் ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு டேட்டாவும் லாஸ் ஆகாது. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி, டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன் ப்ராப்பர்ட்டி. என்ஷூர் தட் ஒரிஜினல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கேன் ஸ்டில் பி என்ஃபோர்ஸ்டு இன் த டீகாம்போஸ்ட் ரிலேஷன். இப்போ நம்ம ஒரு டேபிளை மல்டிபிள் டேபிள்ஸாக பிரித்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸ்க்கும் ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்கும். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் ப்ரீவியஸ் லெக்சர்ஸில். ஸோ அந்த டிபெண்டன்சி டேபிள் பிரித்ததுக்கப்புறமும் இருக்கணும். அந்த எந்த ஒரு அதை எதுவும் மாறிட்டுருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி பக்காவாக இருக்கணும் டேபிள்ஸை நம்ம பிரித்தாலும்.
டீகம்போஸ் பண்ணாலும். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் ஃபார் டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன், ஷேடிங் ஒழுங்காக வரல, இது ஃபுல்லாக ஹைலைட். ஓகேங்களா? கண்டிஷன் ஃபார் டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன், இதில் பாருங்கள், ஆல் ஒரிஜினல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ஷுட் பி ப்ரிசர்வ்ட் ஆர் என்ஃபோர்ஸபிள் வித்தவுட் ரெக்வயரிங் ஜாயின். இப்போ ஒரு டேபிள் இருக்குது, அதை நம்ம மல்டிபிள் டேபிள்ஸாக பிரிச்சுருக்கோம். அந்த டேபிளில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ்க்கு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ஏற்கனவே இருக்கும். அது திரும்பவும் நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்கணும், பிரித்த டேபிள்ஸுக்கும் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எந்த ஒரு ஜாயின் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணக்கூடாது அதை வர வைக்கிறதுக்கு. ஸோ நார்மலாகவே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பர்ஃபெக்ஷனாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன். இப்போ நம்ம ஒரு ரிலேஷன் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸு, இன்ஸ்ட்ரக்டர், கிரேடு. இப்போது இதில் நம்ம ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி டிட்டர்மைன்ஸ் கிரேடு. அப்போது இந்த கிரேட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஸ்டூடெண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட் ஐடி. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருப்பார்? அவருக்கு சூஸ் பண்ண பசங்க சூஸ் பண்ண கோர்ஸ். அதேமாதிரி ரெண்டுமே சொல்லலாம் இல்லையா? இப்போ ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸும் எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு? கிரேடை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் கிரேட் வேணும், கோர்ஸ்க்கும் கிரேட் வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிங்கிள் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் கொடுக்கலாம், இல்லை மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் கொடுக்கலாம். ஸோ இந்த டிபெண்டன்சி வந்து தனியாக இருந்தாலும் மாறக்கூடாது, ஒன்று சேரும் போதும் இருக்கணும். ஸோ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ப்ரிசர்வ் பண்ணி இருக்கணும். ஸோ வி டீகம்போஸ் த ரிலேஷன் பேர் ஆர்ஆர். இதை நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டாக ரிலேஷன்ஸாக பிரிக்க போகிறோம். ஒன்று ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸு, கிரேடு. இன்னொன்று கோர்ஸு, இன்ஸ்ட்ரக்டர். ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவை? ஐடி தேவை, கோர்ஸ் தேவை, அவங்களுடைய கிரேடும் தேவை. இங்கே இன்ஸ்ட்ரக்டரில் கோர்ஸும் அதோடைய இன்ஸ்ட்ரக்டர் இது மட்டும் இருந்தாலே போதும். ஸோ இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கோம். ஸோ ரெண்டாக பிரித்ததுக்கு அப்புறமா என்ன இருக்கும்? நாங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரிசர்வ் ஆகிருக்கும். ஹியர் த டீகம்போசிஷன் இஸ் டிபெண்டன்சி ப்ரிசர்விங் பிகாஸ், ஓகே, ஃபங்க்ஷன் எஃப்டினா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ஷார்ட்டாக எழுதியிருக்கு. ஸ்டூடெண்ட் ஐடி, கிரேடு. இதில் பாருங்கள், இதில் ஸ்டூடெண்ட் ஐடி, கிரேடு இருக்குது. ஓகே. இன்னொன்றுத்தில் கோர்ஸு, இன்ஸ்ட்ரக்டர். இப்போது கிரேட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஸ்டூடெண்ட் ஐடி டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது அங்கே ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி உருவாயிருக்கு. இன்ஸ்ட்ரக்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருப்பார்? ஒரு கோர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருப்பார். அப்போது நம்ம டேபிளை பிரித்தாலும் இதுலேயும் ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்குது, இதுலேயும் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி எதுவும் பாதிக்க அடையலை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே வந்து ப்ரிசர்வ் ஆகிருக்குன்னு நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ வி டோன்ட் நீட் டு பெர்ஃபார்ம் எனி ஜாயின்ஸ் டு என்ஃபோர்ஸ் த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இன் த டீகம்போஸ்டு டேபிள்ஸ். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு டேபிள்ஸை டீகம்போஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ப்ரிசர்வ் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான கான்செப்ட். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிலேஷனல் டீகம்போசிஷன். முதல்ல என்ன பண்ணுறோம்? ஒரு டேபிளை மல்டிபிள் டேபிள்ஸாக டீகம்போஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணோம்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கணும்? ஸோ ஃபஸ்ட் ஒன், லாஸ்லெஸ் ஜாயின் ப்ராப்பர்ட்டினா என்ன, அதோடைய கண்டிஷன் என்ன, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ டேபிளை பிரித்ததுக்கு அப்புறமா அது என்ன பண்ணியிருக்கணும்? இந்த லாஸ்லெஸ் ஜாயின் ப்ராப்பர்ட்டியை ப்ரிசர்வ் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட், டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன் ப்ராப்பர்ட்டினா என்ன, அதுக்கான கண்டிஷன், ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். அப்புறமா அதை நம்ம பிரித்ததுக்கு அப்புறமும் அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்கணும். ஸோ எந்த ஒரு ஜாயின் ஃபங்க்ஷன்ஸும் பயன்படுத்தாமலே அந்த ப்ராப்பர்ட்டி ப்ரிசர்வ் ஆகிருக்கணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.